போத்தீஸ் ஸ்வர்ணமகாலின் அக்ஷய திருதியை சிறப்பு விற்பனை. ஐஸ்வர்யம் பொங்கும் எங்கள் புன்னகைகளை சவரனுக்கு ரூபாய் 1500 தள்ளுபடியில் வாங்கி கொண்டாடுங்கள். போத்தீஸ் ஸ்வர்ணமகால், இது பரிபூர்ணத்தின் அடையாளம். வெல்கம் டு நாதர்ஸ் மீடியா. இந்த பதிவு ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு எவ்வளவு லிட்டர் தண்ணி குடிக்கணும், அதிகமாக குடிச்சா என்னென்ன ப்ராப்ளம் ஏற்படும், கம்மியாக குடிச்சா என்ன பிரச்சனைகள் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். யூஸ்வலாக நம்ம பாடி வெயிட்டில் 70% பாடி வெயிட் வந்து தண்ணி தான் இருக்குது. நம்ம உடம்பை பொறுத்த வரைக்கும் எல்லா சிஸ்டம்ஸ்க்கும் அடிப்படை தேவை ப்ரைமரி காம்பனண்ட் வந்து வாட்டர் தான். ஸோ நம்ம ஒரு நாளைக்கு இந்த கடுமையான கோடை வெயிலில் 3லிருந்து 3.5 லிட்டர் தண்ணி குடிக்கணும். வின்டர் சீசனில் 2லிருந்து 2.5 லிட்டர் தண்ணி அவசியம் குடிக்கணும். நான் டீ குடிக்கிறேன், காஃபி குடிக்கிறேன், ஜூஸ் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் வந்து இந்த தண்ணி கணக்கில் வராது. சர்க்கரை சேர்க்கப்பட்ட எந்த ஒரு குளிர்பானங்கள், ஜூசஸ், டீ, காஃபி, பால், சோடா எதுவுமே வந்து இந்த 3 லிட்டர் கணக்கில் உங்களுக்கு வராது. இது எல்லாமே லிக்விட் ஷேப்பில் இருக்கிற ஒரு ஃபுட் தானே தவிர வாட்டர் காம்பனன்ட் கிடையாது. வாட்டர் காம்பனன்ட்னு சொல்கிறது H2O மட்டும்தான். ஸோ ஒரு நாளைக்கு கட்டாயம் மினிமம் 3 லிட்டர் தண்ணி கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் எடுத்துக்கணும். அது ஏன் 3 லிட்டர் தண்ணி நம்ம குடிக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் கேட்கலாம். ஏன்னா நம்ம உடம்புல லிம்ஃபாட்டிக் சிஸ்டம் அப்படின்னு ஒரு சிஸ்டம் இருக்குது. இதை வந்து நிணநீர் அமைப்பு அப்படின்னு சொல்லுவோம். இந்த லிம்ஃபாட்டிக் சிஸ்டம் தான் வந்து நெறி கட்டுறதுன்னு சொல்லுவோம். நம்ம பாடியில் நமக்கு ஃபீவர் வந்தாலோ இல்லை அடிப்பட்டாலோ நெறி கட்டுதுன்னு சொல்லுவோம். லிம்ஃப் நோட்ஸ் அஃபெக்ட் ஆகிறத தான் வந்து நெறி கட்டுறது அப்படின்னு சொல்லுவோம். நமக்கு நோய் எதிர்ப்பு சக்திக்கு அதிகம் ஹெல்ப் பண்ணுறது இந்த லிம்ஃபாட்டிக் சிஸ்டம் தான். நம்மளுடைய மசில் சாஃப்டா இருக்கா, டைட்டா இருக்கா அப்படின்னு ஃபிக்ஸ் பண்றதும் இந்த லிம்ஃபாட்டிக் சிஸ்டம் தான். இந்த லிம்ஃபாட்டிக் சிஸ்டம் ஒரு நாளைக்கு 3 லிட்டர் லிம்ஃப் ஃப்ளூயிடை ப்ரொடியூஸ் பண்ணி நம்ம பாடியில் சர்க்குலேட் பண்ணுது. அதனால் நம்ம 3 லிட்டர் தண்ணி அவசியம் எடுத்துக்கணும். அடுத்தது ஸ்கெலிட்டல் சிஸ்டம், அதாவது நம்ம உடம்புல இருக்கிற எல்லா ஜாயின்ட்ஸு, மூட்டு, பாதம், கை, கால்கள், முதுகு, இந்த மாதிரி இருக்கிற எல்லா ஜாயின்ட்ஸ்க்கும் லூப்ரிகேஷன் அவசியம். இந்த லூப்ரிகேஷன் நீர் சத்து இருந்தால் மட்டும்தான் வந்து லூப்ரிகேஷன் நல்லா இருக்கும். ஸோ ஜாயிண்டில் இருக்கிற நீர் சத்து கம்மியாகும் போது நமக்கு மூட்டு வலி, கால் வலி போன்ற பிரச்சனைகள் ஏற்படும். ஜாயிண்ட்டுடைய நார்மலான ஃபங்க்ஷனுக்கு நம்ம தண்ணீர் வந்து அவசியம் 3 லிட்டர் எடுத்துக்கணும். அடுத்து நம்மளுடைய பிரெயின், நம்ம மூளை வந்து மிதக்கிறதே வந்து தண்ணியில தான். பிரெயினுடைய லூப்ரிகேஷன், பிளட் பிரெயின் பேரியர், மூளையே வந்து அடிக்வேட்டா ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு தண்ணீர் மிக மிக அவசியம். ஒரு சிலருக்கு தண்ணீர் வந்து கம்மியாக குடிக்கிறதுனால தலைவலி போன்ற பிரச்சனைகள் ஏற்படும். ஸோ நம்ம அடிக்வேட்டாக தண்ணி எடுத்துக்கிட்டா வந்து தலைவலி மாதிரியான ப்ராப்ளம் ஏற்படாமல் நம்ம பாதுகாக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா டைஜஸ்டிவ் சிஸ்டம். நம்ம சாப்பிட்ற உணவு வந்து ப்ராப்பராக செரிக்கிறதுக்கும் உணவில் இருக்கிற நியூட்ரியன்ஸ் வந்து அப்சார்ப் ஆகிறதுக்கும் தண்ணீர் வந்து மிக மிக அவசியம். அடுத்து கான்ஸ்டிபேஷன், அதாவது மலசிக்கல் ப்ராப்ளம் ஏற்படாமல் தடுக்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பெருவயிறு ஏற்படாது. அடுத்து ஒரு சிலர் வந்து மதிய வேளையில் நிறைய வயிறு ஃபுல்லாக சாப்பிடுவாங்க. ஒரு ஃபுல் மீல் சாப்பிட்ட உடனே அதிகப்படியான தண்ணீர் குடிக்கக்கூடாது. அந்த மாதிரி நம்ம ஃபுல் வயிறு சாப்பிட்டுட்டு நம்ம அதிகப்படியான தண்ணீர் எடுத்துக்கும் போது அசிடிட்டி ப்ராப்ளம் ஏற்படும். சரியாக அந்த உணவு வந்து செரிக்காது. அதனால் கொஞ்சம் கேப் கொடுத்து தான் நம்ம வந்து தண்ணி குடிக்கணும். சப்போஸ் உங்களுக்கு சாப்பிட்ட உடனே வந்து உங்களுக்கு தண்ணி குடிக்கணும் போல இருந்ததுன்னா கொஞ்சமான தண்ணீரை நீங்கள் சிப் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம். நம்ம பிளட்ல 90% தண்ணி தான் இருக்கு. நம்ம தூங்க போறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வெதுவெதுப்பான தண்ணீர் 2 டம்ளர் குடிச்சிட்டு நம்ம தூங்க போறது நல்லது. ஏன்னா தூக்கத்தில் ஏற்படக்கூடிய ஹார்ட் அட்டாக், ஹார்ட் டிசீஸ் போன்ற வியாதிகள் வராம தடுக்க முடியும். அடுத்து நீங்க எக்ஸசைஸ் பண்றவங்களா இருக்கலாம். நீங்க எக்ஸசைஸ் பண்றவங்களா இருந்தா எக்ஸசைஸ் பண்றதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்க தண்ணி குடிச்சிட்டு எக்ஸசைஸ் பண்றது நல்லது. நீங்க எந்த எக்ஸசைஸ் வேணாலும் பண்ணலாம். நீங்க யோகா பண்ணலாம், வாக்கிங் போகலாம், ஜாகிங் போகலாம், ஜிம்முக்கு போகலாம், இல்லை மெடிடேஷன், ப்ரீத்திங் எக்ஸசைஸ், எந்த எக்ஸசைஸ் பண்ணுறதா இருந்தாலும் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தண்ணீர் குடிக்கிறது மிக மிக அவசியம். இப்போ ரீசன்ட் டேஸில் உடற்பயிற்சி செய்யும் போது உயிரிழப்புகள் அதிகமாக நேருறதை நம்ம பார்க்க முடியுது. அதனால் இந்த மாதிரியான ஹார்ட் அட்டாக் பிரச்சனை வராமல் பாதுகாக்கிறதுக்கு கண்டிப்பாக தண்ணீர் குடிக்கணும். இது மட்டும் இல்லாமல் தண்ணீர் குடிப்பதனால பல நன்மைகள் ஏற்படுது. அதாவது நம்மளுடைய பாடி வெயிட் குறைக்கிறதுக்கு தண்ணீர் ஹெல்ப் பண்ணுது. நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கு தண்ணீர் ஹெல்ப் பண்ணுது. தூக்கமின்மை ப்ராப்ளம் வராமல் பாதுகாக்குது.
நம்ம உடம்புல உருவாகிற ஸ்டோன்ஸ், அதாவது கிட்னி ஸ்டோன்ஸ், பித்தப்பையில ஃபார்ம் ஆகக்கூடிய கற்கள், இந்த மாதிரியான ஸ்டோன் ப்ராப்ளம் வராம பாதுகாக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா கட்டிகள், பிரஸ்ட் ஃபிப்ராய்டு, யுட்ரஸ் ஃபிப்ராய்டு போன்ற கட்டிகள் வராம பாதுகாக்குது. அடுத்து பைல்ஸ், ஃபிஸ்டுலா போன்ற ப்ராப்ளமும் வராம நமக்கு தடுக்குது. ஸோ இவ்வளோ பெனிஃபிட்ஸ் நம்ம தண்ணி குடிக்கிறதுனால நமக்கு ஏற்படுது. சரி, நமக்கு தண்ணி குடிக்கிறதுனால இவ்வளோ பெனிஃபிட்ஸ் ஏற்படுது, நம்ம ஏன் 3 லிட்டர் தான் குடிக்கணுமா, நம்ம ஏன் 5 லிட்டர் தண்ணி குடிக்கக்கூடாது அப்படின்னு நீங்க கேட்கலாம். நம்ம கிட்னிக்கு ஓரளவுக்கு தான் தாங்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு. நீங்க அதிகமான தண்ணி குடிக்கும்போது கிட்னிக்கு லோட் நீங்க அதிகமா கொடுக்குறீங்க. கிட்னிக்கு பலு அதிகமாகும் போது நம்ம உடம்புல இருக்கிற அதர் சிஸ்டம்ஸ் பாதிக்கப்படுது. அதனால கிட்னி 3ல இருந்து 3.5 லிட்டர் தண்ணி நீங்க குடிக்கும்போது கிட்னியோடைய பெர்ஃபார்மன்ஸ் ப்ராப்பரா இருக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்க 1 லிட்டர் பாட்டில்ல தண்ணியை மெஷர் பண்ணி வச்சு ஒரு நாளைக்கு குறைஞ்சது 3 லிட்டர் தண்ணி குடிக்கிறது அவசியம். நீங்க சாப்பிட்ற காய்கறிகள், பழங்கள், கீரைகள் போன்ற உணவுகள்ல இருந்து உங்க உடம்பே ஒரு 1/2 லிட்டர் தண்ணியை அப்சார்ப் பண்ணிக்கும். ஸோ இது போதுமான அளவு.